ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கிராமத்து முறைப்படி மட்டன் தனி குழம்பு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் நான் ஆல்ரெடி உரித்து ரெடியாக வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நான் எது மாதிரி மசாலா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வீட்டு முறைப்படி அரைச்சி சேல் பண்ணுறாங்க கடையிலேயே. ஸோ நாங்கள் அதுதான் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். ஒன்று கறி மசால் தூள், இன்னொன்று பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள். கறி மசால் தூளில் எல்லாமே போட்டிருப்பாங்க, ஏதாவது பட்டை, சோம்பு, கிராம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அது கறி மசால். இப்போ வந்து இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டையெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வாணலியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றின விட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் என்ன போட போகிறோம் அப்படின்னா நல்லா ஆனியன் வந்து வதங்கின விட்டு தான் தக்காளி நம்ம ஆட் பண்ணுவோம் இதில். சரிங்களா? எப்போவுமே தக்காளி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு தக்காளி ஃப்ளேவர்க்கோசரம் நம்ம ஒரு தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம் கட் பண்ணி. அந்த எண்ணெயிலே இஞ்சி, பூண்டு இது ரெண்டையுமே போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம வந்து கடையில் வாங்கிட்டு வந்து கொத்தமல்லி தூள் இருக்குல்ல, அது நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, அதே தான். இப்போ வந்து அந்த கொத்தமல்லி தூள் நம்ம ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து சிம்லேயே தான் வச்சுருக்கணும், ரொம்ப வேகமாக வச்சிடக்கூடாது. ஸோ வேகமாக வச்சிங்க அப்படின்னா எல்லாம் வந்து கொத்தமல்லி தூள் அதெல்லாம் கருகி போயிடும். இது வந்து ரொம்ப சிம்மில் இருக்கணும். முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரில அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா மேபி நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட இது வந்து அந்த சூட்லேயே நம்ம இந்த மிளகாத்தூள் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் வந்து இப்போ வந்து கொத்தமல்லி தூள் அதிகமாக போட்டுக்கிட்டேன், கறி மசால் தூள் கம்மியாக போட்டுக்கிட்டேன். என்னென்னா காரமாக இருக்கும். இதில் வந்து மிளகாத்தூள் அதிகமாக ஆட் பண்ணியிருப்பாங்க, மிளகா அதிகமாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம வந்து காரம் அதிகமாக வந்துட்டு நம்ம கொத்தமல்லி தூள் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டோம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வணக்கும் போதே செம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க. இப்படி அரைச்சி ஒரு டைம் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு. ஏன்னா நம்ம கொத்தமல்லி தூள் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டோம், கறி மசால் தூள் கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டதுனால அந்த ஃப்ளேவர் வந்து மாறிடும்னு சொல்லி மணமாக இருக்கிறக்கோசரம் நம்ம கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். சரி, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கறி மசாலா ஆட் பண்ணியிருந்தால் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறோம். எப்பவும் போல் வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு நம்ம ஆல்ரெடி கறியெல்லாம் அலசி வச்சுருந்தோம், மட்டன் வந்து அலசி வச்சுருந்தோம். அதை வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லேயோ வேகமாக வச்சோ வதக்கி விடுங்க. நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம இப்போ வந்து அரைச்சி வச்சுருந்த விழுது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 10 மினிட்ஸ் வேக வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாந்து ஊற்றி நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த விட்டு நம்ம வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படியே கூட கிரேவியாகவும் சாப்பிட்லாம், நம்மளோட விருப்பம்தான். நாம் இன்றைக்கி வீடியோவில் வந்து தண்ணி குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள். 30 to 35 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா தான். ஒவ்வொருத்தருனால இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க வந்து டேரெக்டாக வந்து குக்கரில் போட்டு விசில் விட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி நான் சொன்ன ஸ்டேஜ் கூட நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி செய்கிறத விட இப்படி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா தண்ணி குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்தது சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் தண்ணி குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.